இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுட்டேன். ஒரு அரை வேக்காடை வேக வச்சு நம்ம பஜ்ஜி மாவில் போட்டுடலாம். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, சரியா? நல்லா அப்படியே நல்லா என்ன பண்ணணும், பஜ்ஜி மாவோட காலிஃப்ளவரை நல்லா மிக்சர் பண்ணணும். பஜ்ஜி மாவு ஓகே ஜாம்ஸ் இருக்குமா? ஜெம்ஸு சரி, வீட்டில் செஞ்சது எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லே திண்டு பழகுனாலும் உங்களுக்கு பொடி. சரி சரி ஓகே, கோவப்படாதீங்க சார். ஹோட்டலில் சாப்பிட்டு டேஸ்ட்டு ஹோட்டலில் மாதிரி சொல்கிறீங்க என் மயனுக்கு. அப்படின்னு கேட்குறேன், சும்மா கேட்டேன். இப்போ அவனால தான் நீ சாப்பிட போகிற. அவன் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அம்மா பக்கோடா பக்கோடா பக்கோடான்னு. பக்கோடா இல்லை, சிக்கன் சிக்கன் சிக்கன். சரி பண்ணு சிக்கன் அப்படியா? சரி பண்றி ப்ளீஸ். சரி சிக்கன் பண்றி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். என் ஹோட்டல் எல்லாம் சும்மா மாசா இருக்கும்டி. ஹோட்டல்ல அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க, சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம். சரி சரி கோவப்படாத. வெளியே போய் வித்துட்டு வருவோம். வித்துட்டு வர்றியா? கடை போட்டியா? வித்துட்டு வர்றேன்ற? ஆமா, நீ இன்னும் தினமும் செய்யணும். நான் தினமும் கடையில் வித்துட்டு வருவேன். சரி சரி. ஆனால் இன்னைக்கு தான் 200 வாங்கிட்டியே, அப்புறம் என்ன? மூஞ்சியை கட்டு. மூஞ்சியை காட்ட மாட்டேன் வர மாதிரி. ஒரு மணி பிளான்ட் எவ்வளோ பெருசு கொண்டுச்சா? எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி. அது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 3 years. சாப்பிடுமா? உனக்கு வேணுமா? எப்படி இருக்கு டேஸ்ட்?